அல்லாவின் மாபெரும் கிருபையால் புனித ரமலானுடைய மாதத்தை நிறைவு செய்துவிட்டு அந்த ரமலானின் நோன்புகளை சிறந்த முறையிலே வழி அனுப்பி வைப்பதற்காக இந்நன்னாளில் இன்னும் பெருநாளில் நாம் அனைவர்களும் வீற்றிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் நம் மீது அவனுடைய அன்பையும் அருளையும் பொழிந்திருக்கின்றான். இந்த ரமலானுடைய காலகட்டத்திலே எவ்வளவோ சிரமங்களுக்கு மத்தியில், எவ்வளவோ இன்னல்களுக்கு மத்தியில் அவன் விதித்த இந்த நோன்பை நோற்று பலதரப்பட்ட அமல்களை செய்து, ஒரு அமல் அல்ல, இரு அமல் அல்ல, பலதரப்பட்ட அமல், தயாமுல்லை, தஸ்பியா தொழுகைகள், ஈத்திகாஃப் என்னும் அமல், லைலத்துல் கதருடைய இரவு, இப்படி பல்வேறு அமல்களை நிறைவு செய்துவிட்டு அந்த அமல்கள் அல்லாஹ்விடத்திலே முழுமையாக ஒப்படைக்கப்பட வேண்டும், அல்லாஹ்விடத்திலே முழுமையாக நம்முடைய அமல்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற ஒரே நன்னோக்கத்தில் நாம் இப்பொழுது நம் மீது விதியாக்கப்பட்ட இந்த பெருநாள் தொழுகையை தொழுது நம்முடைய அமல்களை எல்லாம் வழி அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு தருவாயிலே நாம் இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, இஸ்லாமிய பெண்களே, இத்தனை நாட்களாக அல்லாஹ்வின் கலாம் ஷரீஃப் என்னும் திருமறை குர்ஆனை தராவி தொழுகையிலே ஹாஃபிஸாக்களின் மூலமாக 30 தினங்களும் 30 ஜுசுவுகளை நம்முடைய செவியிலே விழுந்திருக்கின்றது. அல்லாஹ் குர்ஆனிலே கூறி காட்டுகிறான், வைதா குரிஅல் குர்ஆன், குர்ஆன் ஓதப்பட்டால் ஃபஸ்தமிஉ, நீங்கள் செவிதாழ்த்தி கேளுங்கள், வஅன்சிது லஅல்லகும் துர்ஹமூன், உங்கள் மீது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் பொழியும், நீங்கள் கிருபை செய்யப்படுவீர்கள், அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் உங்கள் மீது இறங்கும் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி இருக்கின்றான். பெருமக்களே, இரவுடைய நேரங்களிலே 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் இந்த தராவி தொழுகையிலே நாம் ஈடுபட்டிருப்போம். எந்த அளவுக்கு அந்த தராவி தொழுகையிலே ஈடுபட்டதினால் நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது மாற்றங்கள் தெரிந்திருக்கின்றதா? இந்த 30 நாட்களும் தொழுத தொழுகைகளால், இந்த 30 ஜுசுவுகளை நம்முடைய செவியிலே விழுந்ததால் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் ஈமானுடைய விஷயத்திலே ஏற்கனவே இருந்த ஈமானை விட, ஏற்கனவே அல்லாஹ்வின் மீது இருந்த நம்பிக்கையை விட, ஏற்கனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றியதை விட இந்த 30 நாட்களும் நாம் தொழுத தொழுகைகள், கேட்ட குர்ஆன் ஷரீஃபின் மூலமாக ஏதாவது ஒரு தாக்கத்தை, ஏதாவது ஒரு மாற்றத்தை இந்த ரமலான் நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறதா? வருடம் வருடம் ரமலானுடைய மாதம் வருகிறது, வருடம் வருடம் தொழுகையை தொழுது கொண்டு இருக்கின்றோம். ஹாஃபிஸாக்களின் பின்னால் 30 ஜுசுவுகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கியாமுல் லைல் தொழுகிறோம், ஈத்திகாஃப் இருக்கிறோம், தஸ்பியா தொழுகைகள் என்ன செய்கிறோம்? ஒன்று கூடி ஒரு இல்லத்திலே போய் தொழுகிறோம். இப்படி எவ்வளவோ அமல்களை நாம் செய்கின்றோம், எவ்வளவோ இபாதத்துக்களை செய்கின்றோம். எதற்காக? அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்ள வேண்டும், மேலான அந்த சுவர்க்கத்திலே நாம் பிரவேசிக்க வேண்டும், மேலான அந்த அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நன்னோக்கத்தில்தான் இந்த ரமலானுடைய காலகட்டத்திலே அவ்வளவு சிரமங்களை எடுத்துக்கொண்டு, அவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியிலே, அவ்வளவு சோதனைகளுக்கு மத்தியிலே இந்த ரமலானுடைய நோன்பை நோற்று ஜகாத் என்னும் தர்மங்களை வழங்கி, சதக்கத்துல் ஃபித்ர் என்னும் தர்மங்களை வழங்கி
நிறைய இபாதத்துக்களை செய்து அல்லாஹ் எப்படியாவது நம்மை பொருந்திக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தம் எப்படியாவது நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்திலே நாம் என்ன செய்கின்றோம்? இந்த ரமலானுடைய மாதத்தை கடந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். தாய்மார்களை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளை. அடிக்கடி இந்த வசனத்தை இந்த ரமலானுடைய மாதத்திலே பயானிலே நாம் கேள்விப்பட்டிருப்போம். குத்திபா அலைக்கும் சியாம், உங்கள் மீது ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டு இருக்கிறது. கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுக்கு முன்னால் எத்தனை சமுதாயங்கள் வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு கடமையாக்கப்பட்டதை போல உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கு. எதற்காக? லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வுடைய பயம் வர வேண்டும், அல்லாஹ்வுடைய அச்சம் வர வேண்டும். நாம் நோம்புடைய நிலைமையில் இருக்கிறோம், யாரை பற்றியும் தவறாக பேசிவிடக்கூடாது. நாம் நோன்பாளியாக இருக்கிறோம், நாம் எதையும் தவறாக பார்த்துவிடக்கூடாது. நான் நோன்பாளியாக இருக்கிறேன், யாரிடம் நான் சண்டை போட்டு விடக்கூடாது. நான் நோன்பாளி, ஆகையால் இந்த செயல்பாடை செய்ய மாட்டேன். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் உற்று கவனித்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த அல்லாஹ்வுடைய அச்சம், அல்லாஹ்வுடைய பயம் ஒவ்வொரு மனிதனுக்கும் வர வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் இந்த நோன்பை இந்த மனித சமூகத்தின் மீது கடமையாக்கி இருக்கிறான். லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வுடைய பயம் வர வேண்டும், அல்லாஹ்வுடைய அச்சம் வர வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக வேண்டிதான் இந்த ரமலானை உங்கள் மீது விதியாக்கி இருக்கிறேன். இந்த ரமலான் நமக்கு கிடைச்சு நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொல்லி இருக்கின்றார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபத்வா செய்திருக்கின்றார்கள். மலாயிக்கத்துமார்களுக்கெல்லாம் தலைவர் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம், நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் செய்த அந்த ஃபத்வா, அவர்கள் சொன்ன அந்த ஆமீன் எவ்வளவு பவர்ஃபுல்லானது, எவ்வளவு ஆற்றல் உடையது. எந்த ஒரு மனிதன் ரமலானுடைய மாதத்தை அடைந்து அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடவில்லையோ, தன்னுடைய பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே மன்றாடவில்லையோ, யா அல்லாஹ் இத்தனை நாட்களாக இத்தனை தினங்களாக இவ்வளவு பாவங்களை செய்துவிட்டேன், தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ விளங்கியோ விளங்காமலோ சிறிய பெரிய பாவங்களை செய்துவிட்டேன், மற்றவர்களை பற்றி புறம் பேசிவிட்டேன், மற்றவர்களை இட்டுக்கட்டி விட்டேன், மற்றவர்களை கோல் மூட்டி விட்டேன், மற்றவர்களுடைய சொத்தை அபகரித்து விட்டேன், மற்றவர்களை வாழ விடாமல் ஆக்கிவிட்டேன். இப்படி எத்தனை பாவங்கள் இருக்கின்றனவோ, எத்தனை தீய காரியங்கள் இருக்கின்றனவோ எல்லாவற்றையும் யா அல்லாஹ் நான் தெரியாமல் செய்துவிட்டேன், இந்த ரமலானுடைய மாதத்தை எனக்கு நீ கொடுத்திருக்கிறாய். மிகப்பெரிய ஒரு வரமாக, மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக, மிகப்பெரிய ஒரு நசீபாக எத்தனை மக்கள் ரமலானுடைய மாதத்தை அடையாமல் அவர்களுடைய உயிர் கைப்பற்றப்படுகிறது. எத்தனையோ மக்களுக்கு ரமலானுடைய மாதத்திலே முழுமையாக குர்ஆன் கேட்க முடியாமல் இடையிலேயே அவர்களுக்கு மௌத்து வந்து விடுகிறது. எத்தனையோ மக்கள் ரமலானுடைய நோன்பு பாதியை நோற்று மீதி பாதியை நோற்பதற்கு முன்னால் அல்லாஹ் அவர்களுடைய உயிரை கைப்பற்றி விடுகிறார். பெருமக்களை, இவ்வளவு பெரிய துர்பாக்கியம்! ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் எந்த மனிதர் தன்னுடைய பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடவில்லையோ, அல்லாஹ்விடத்திலே மன்றாடவில்லையோ, அவர் நாசமடையட்டுமாக, அவருக்கு இழிவு உண்டாகட்டுமாக என்பதாக ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபத்வா செய்ய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொல்லியிருக்கின்றார்களே. பெருமக்களை, அப்பேற்பட்ட அந்த தௌபாவை இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் செய்தோமா? தனிப்பட்ட முறையிலே, கூட்டான முறையிலே நாம் அல்லாஹ்விடத்திலே மன்றாடினோமா? எத்தனை ரமலான் நம்முடைய வாழ்க்கையிலே கிடைத்திருக்கிறது? எத்தனை வருடம் நாம் தராவியை தொழுது கொண்டிருக்கின்றோம்? எவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியிலே நிர்வாகம்,
இந்த தராவி தொழுவதற்கு உண்டான மதரசாக்களை ஏற்பாடு செய்து அதற்கு ஹாஃபிஸாக்களை நிர்ணயம் செய்து பெண்களும் இதிலே முழுமையாக கலந்து நன்மைகளை சேகரிக்க வேண்டும். ஆண்கள் எப்படி பயான் கேட்கின்றார்களோ ஜும்மாவுடைய அந்த தொழுகையிலே, மற்ற வெளியிலே பயானுக்கு போகின்றார்களோ, எல்லா விதமான பாக்கியங்களும் எல்லா விதமான விஷயங்களும் அவர்களுக்கு ஈஸியாக கிடைத்து விடுகிறது. பெண்களுக்கு ஒன்றும் கிடைப்பதில்லை. ஆகையால் பெண்களுக்கு தராவீஹ் தொழுகையை ஏற்பாடு செய்வோம். ஹாஃபிஸாக்களை ஏற்பாடு செய்து பயான் செய்ய வைத்து எப்படியாவது அவர்களும் நன்மைகளை சேகரிக்க வேண்டும். அவர்களும் நாளை மறுமையிலே சுவர்க்கத்திலே பிரவேசிக்க வேண்டும். அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா இல்லையா? மிஅராஜுடைய இரவில் நிறைய பெண்களை நான் நரகத்தில் பார்த்தேன். நிறைய பெண்களை நான் நரகத்தில் பார்த்தேன். என்ன காரணம்? ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி நான் கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், கணவன்மார்களுக்கு அவர்கள் மாறு செய்கிறார்கள், இன்னும் சில தீமைகளை அவர்கள் செய்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று சொல்லப்பட்டது. நாளை மறுமை நாளிலே பெண்களுடைய அந்த தலைமுடியை இழுத்து நெருப்பால் சூடு போடப்பட்டு அந்த நெருப்பு கம்பிகளால் அந்த பெண்களுடைய தலைமுடியை இழுத்து வேதனை செய்யப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் நமக்கு ஞாபகத்துக்கு இருக்கின்றது. ஏன் இந்த வேதனை செய்யப்படுகிறது? உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே தாய்மார்கள் சகோதரிகள் தங்களுடைய தலைமுடியை மறைக்காமல் வாழ்ந்தார்கள். நம்முடைய சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி, நம்முடைய கணவனுக்கு மத்தியில் இருந்தாலும் சரி, நம்முடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் இருந்தாலும் சரி, தலையில் முக்காடு இருக்கணும். ஜமாத்து போனவங்களுக்கு தெரியும், தப்லீக் ஜமாத் போனவங்களுக்கு தெரியும் என்ன செய்வாங்கண்டா, எப்படி வெளியில் இருக்காங்களோ அதே போல் கணவனுக்கு மத்தியிலும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலும் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு மத்தியிலும் வீட்டுக்குள்ளே என்ன செய்வான்? கணவன் இருப்பான், கொழுந்தன் இருப்பான், மாமனார் இருப்பார், எல்லோரும் இருப்பார்கள். அவர்களுக்கு மத்தியிலும் நம்முடைய தலைமுடி என்ன செய்யக்கூடாது? தெரியக்கூடாது, பேணுதலாக இருக்க வேண்டும் என்பதாக தலையிலே முக்காடை போட்ட எத்தனையோ பெண்கள், இஸ்லாமிய பெண்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்பான தாய்மார்களை, இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் தண்ணி இருந்தால் கொடுத்து விடுங்க. ஹஸரத்து தொழுவுக்கு எத்தனையோ பெண்கள் என்ன செய்கின்றார்கள்? ஃபர்தாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் இந்த ரமலானுடைய மாதம் நமக்கு கிடைத்து இந்த ரமலானுடைய மாதத்தை ஒழுங்காக பயன்படுத்தாமல், அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய விஷயங்களை கேட்காமல், நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு தேடாமல், ஏதோ ரமலான் வந்தது, சகர் செய்தோம், இஃப்தார் செய்தோம், பல்வேறு விதமான பண்டங்களை உட்கொண்டோம், தராவீஹ் தொழுதோம், பெருநாளை தொழுதோம், ஜாமான்களை வாங்கி நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தோம், பிரியாணியை சமைத்தோம், இதுபோல பல பண்டங்களை சமைத்து நாம் பெருநாளை வழி அனுப்பி வைத்து விட்டோம். சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இந்த ஆண்டு பெருநாள் இருந்தது, நன்றாக இருந்தோம், நன்றாக கொண்டாடினோம் என்பதாகத்தான் நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய எண்ணங்கள் சென்று கொண்டே இருக்கின்றதே தவிர ரமலானுடைய மாதம் நம்மை விட்டும் கை போய்விட்டதே, ரமலானுடைய மாதம் நம்மை விட்டும் பிரிய போகிறதே. இந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் நாம் பெற்றோமா? இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் அல்லாஹ்விடத்திலே நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு தேடினோமா? இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் நரகத்தை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடினோமா? மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சுவர்க்கத்தை நாம் வேண்டினோமா? பெருமக்களே, இந்த ஒரு விஷயத்தை நாம் செய்யாமல் வெறுமன இந்த ரமலானுடைய மாதம் நமக்கு வீணாக வேஸ்டாக சென்று கொண்டு இருக்கின்றது என்பதை நாம் நிதர்சனமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கேட்ட திருவசனம், தராவீஹ் தொழுகையிலே கேட்ட அந்த அல்லாஹ்வுடைய வசனம், நாம் பகலுடைய நேரங்களிலே நாம் நோற்ற நோன்புகள் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த மாற்றத்தை உண்டு பண்ணியது? நாம் இந்த ரமலானுடைய காலகட்டத்தில் செய்யக்கூடிய அமல்கள் என்று எடுத்துக்கொண்டால் இந்த 2 அமல் தான், பகல்லையும் இரவுலையும். பகலில் நாம் நோன்பு வச்சுட்டோம், அல்ஹம்துலில்லாஹ்.
இரவில் தராவீஹ் தொழுதோம். இந்த ரெண்டு நம்மளுக்கு என்னத்தை கொடுத்துச்சு? என்ன ஏற்பட்டுச்சு? வெறுமனே சடங்காக அந்த அமலை செஞ்சோமா, இல்லை இபாதத்து என்று நினைத்து நாம் செய்தோமா? பெருமக்களை, தாய்மார்களை நீங்கள் சிந்திக்கணும். பெரியார்கள், வலிமார்கள், சஹாபா பெருமக்கள் இந்த நோன்பை எந்த அளவுக்கு ருசித்து செஞ்சாங்க தெரியுமா? இந்த நோன்பை எந்த அளவுக்கு ரசித்து அவர்கள் செய்தார்கள், நோற்றார்கள் என்று நாம் வரலாறை புரட்டி பார்க்கின்ற பொழுது நம்முடைய உடல்கள் எல்லாம் மை செழித்து விடும். இப்ராஹிம் இப்னு ஹானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் 40 வருடம் நோன்பு வச்சாங்க. 40 வருடம். அல்லாஹ் அக்பர். அவர்களுடைய கடைசி நேரம், சக்கராத்துடைய நேரம், அந்த மௌத்தாக கூடிய அந்த நாளிலே அவர்கள் நோன்பு வைத்திருந்தார்கள். யாராவது வைப்போமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டாங்கல்ல, நோயாளிகள்லாம் நோன்பு வைக்கக்கூடாது. சின்ன தலைவலி வந்துட்டாலும் நம்ம சகர் செய்ய மாட்டோம். பகல் ஃபுல்லாக எப்படி நம்ம அந்த தலைவலியை தாங்குவோம்? பகல் ஃபுல்லாக எப்படி நம்ம தலைவலியை தாங்குவோம்? எப்படி காய்ச்சல் நம்ம தாங்குவோம்? நோன்பு வைக்க வேணாம், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டான். ஆனால் இப்ராஹிம் இப்னு ஹானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் 40 வருடங்கள் நோன்பு நோற்றார்கள். பெருமக்களை, நோன்பு நோற்ற அன்றைய தினம் அவர்களுக்கு மௌத், சக்கராத்துடைய நேரம். அசர் தொழுகைக்கு பிறகு சக்கராத். அப்போ மயக்கம் வருது. குடும்பத்தார்கள், அவர்களுடைய உறவினர்கள், அவருடைய பிள்ளைகள் தண்ணீர் கொடுக்குறாங்க. தன்னுடைய தந்தையே தண்ணியை குடிங்க, நோன்பை திறந்துருங்க. அப்போ இப்ராஹிம் இப்னு ஹானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கேட்டார்கள், சூரியன் மறைந்து விட்டதா? சூரியன் மறைந்த பிறகு நோன்பு திறக்கக்கூடிய நேரம் எதுவோ அந்த நேரத்தில் தான் நான் நோன்பு திறப்பேன். சூரியன் மறையலை, அப்போ வேணாம். திரும்ப மயக்கம் வருது ஹானி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு. திரும்ப குடும்பத்தார்கள் தண்ணீரை கொடுக்குறாங்க. திரும்ப தண்ணியை வேணாம், சூரியன் மறைந்து விட்டதா என்று கேட்குறான். சூரியன் மறையலை. திரும்ப மயக்கம் ஏற்படுகிறது. திரும்ப தண்ணியை கொடுக்குறாங்க. சூரியன் மறைந்து விட்டதா? மறையவே இல்லை. சூரியன் மறைவதற்கு சில வினாடிகளுக்கு முன்னால் அவர்களுடைய ரூஹ் பிரிகிறது. இஃப்தார் திறப்பதற்கு முன்பா, நோன்பு திறப்பதற்கு முன்பதாக அவர்கள் அல்லாஹ்வை நோன்பாளிகளாக, அல்லாஹ்வை தாகித்த நிலையிலே இப்ராஹிம் இப்னு ஹானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சந்தித்தார்கள், இறந்தார்கள், வஃபாத்தானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இப்படித்தான் நம்முடைய நோன்பு நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ண வேண்டும். பெருமக்களை, ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஒரு உறவினர் நபீசா என்ற ஒரு பெண்மணி தங்களுடைய வாழ்க்கையில் 30 வருஷம் நோன்பு வச்சாங்க. 30 வருஷம் கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கு. 30 வருஷம் நோன்பு வச்சாங்க. அவங்க வஃபாத்தாகக்கூடிய அந்த நாளில் நோன்பு வச்சிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு அந்த நோன்பை ரசித்து ருசித்து வைத்திருப்பார்கள். பெருமக்களை, அவர்கள் கடைசி நேரம், சக்கராத்துடைய நேரம், அவங்க என்ன செய்கிறாங்க? தாகம் எடுக்குது, தண்ணீர் கொடுக்கப்படுது. அவங்க சொன்னாங்க, இந்த நிமிடத்திற்கு தான் நான் காத்துட்டு இருந்தேன், இந்த நிமிடத்திற்கு தான் நான் தாகித்த நிலையில் என்னுடைய ரப்பை சந்திக்கணும் என்று நான் ஆசைப்படுகிறேன். நான் அல்லாஹ்விடத்திலே 30 வருடங்களாக இப்படி துவா செய்தேன், யா அல்லாஹ், நான் உன்னை நோன்பாளியாக சந்திக்க வேண்டும். நோன்பாளினா வெறுமனே நோன்பு வச்சுட்டு நோன்பு திறக்கிறது இல்லை. நோன்பை வச்சுட்டு நோன்பை திறக்காம நீர் தடாக ஹவுலுல் கௌதரில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீர் அள்ளி குடிப்பாங்களே, அந்த ஹவுலுல் கௌதரில் நான் என்ன செய்வேன்? தண்ணி அள்ளி நோன்பு திறப்பேன். அதுவரை நோன்பு திறக்க மாட்டேன், நோன்பாளியாக உன்னை சந்திக்கணும் என்பதாக என்ன செஞ்சாங்க? ஆசைப்பட்டார்கள். சூரா அன்ஆமிலே குல் லில்லாஹி மா ஃபி ஸமாவாதி வல் அர்த் கதப அலா நஃப்ஸி ரஹ்மா, வானம் பூமி எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தம், ரஹ்மத்தை அல்லாஹ் அவனுடைய கைவசம் கட்டாயமாக்கி வைத்துள்ளான் என்ற வசனத்தை ஓதிக்கொண்டே அவர்களுடைய உயிர் பிரிந்தது. ரமலானுடைய மாதம் மட்டுமல்ல பெருமக்களே, எல்லா காலத்திலும் நோன்பு இருக்கிறது. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலே எனக்கு வாழ விருப்பமே இல்லை, அப்படி எனக்கு இந்த உலகத்தில் வாழ விருப்பம் இருக்குண்டா அது ஒரு விஷயம்தான், என்ன? கடுமையான வெயில் காலத்தில் நான் நோன்பு வைக்கணும். பாலைவனம் வெயில், இந்த ஒரு விஷயத்திற்காக உலகத்திலே எவ்வளவு நாளும் உலகத்திலே நான் வாழலாம், கடுமையான வெயில் காலத்திலே நான் நோன்பு நோக்க வேண்டும் என்பதாக பிரியப்பட்டார்கள் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. பெருமக்களை, இந்த நோன்பால் நமக்கு எது, இந்த நோன்பை கொண்டு நாம் எதை பேணி இருக்கிறோம்?
ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு முஸ்லீம்கள் சிரியாவிலே மிகப்பெரிய ஒரு கோட்டையை கைப்பற்ற வேண்டும் என்பதாக எல்லா முஸ்லீம்களும் சென்று முற்றுகையிட்டார்கள். அந்த முஸ்லீம்களில் ஒருவர் இப்னு அப்துர் ரஹீம் என்று சொல்லக்கூடியவர் ஒரு கிறிஸ்துவ பெண்ணை பார்த்துட்டாரு. இப்னு அப்துர் ரஹீம் பார்த்தவுடன் உள்ளத்திலே சபலம் ஏற்பட்டு விடுகிறது. அந்த பெண்ணை எப்படியாவது அடைந்து கொள்ள வேண்டும், அந்த பெண்ணை எப்படியாவது மணமுடிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம், ஒரு சபலம் ஏற்பட்டு விடுகிறது. அந்த பெண்ணுக்கு தபால் எழுதுகிறார், உன்னை நான் நேசிக்கிறேன், உன்னை நான் அடைந்து கொள்ள வேண்டும், என்ன செய்வது என்று கேட்கின்ற பொழுது அந்த பெண் மறுலற்று எழுதுகிறார், என்னை அடைவது சாதாரண காரியம் அல்ல, ஒரு பாரதூரமான காரியம். என்ன பாரதூரமான காரியம்? நீ இஸ்லாத்தை விட்டுருங்க, நீங்கள் வணங்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த அல்லாவை விட்டுவிட்டு என்னுடைய கிறிஸ்துவ மதத்திற்கு மதம் மாறிவிடு, நான் உன்னை திருமணம் முடித்துக் கொள்கிறேன் என்பதாக அந்த பெண்மணி கூறுகிறார். பெருமக்களே, அந்த இப்னு அப்துர் ரஹீம் சகாபாக்களோடு அந்த சிரியாவினுடைய கோட்டையை கைப்பற்றுவதற்காக வந்தவர் ஒரு பெண்ணை பார்த்ததால் சபலம் ஏற்பட்டு அந்த பெண்ணுடைய வலையிலே விழுந்து விடுகின்றார். சகாபாக்கள் எல்லாம் கவலையோடு சென்றார்கள். இந்த பெண்ணை இவர் பார்த்ததால் இந்த சிரியாவுடைய கோட்டையை கைப்பற்ற முடியவில்லையே, அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கவில்லையே, அல்லாஹ்வுடைய அந்த இது நமக்கு பொருத்தம் கிடைக்கவில்லையே என்பதாக கவலைப்பட்டார்கள். பல நாட்களுக்கு பிறகு அந்த முஸ்லீம்கள் திரும்பவும் சிரியாவுடைய கோட்டையை கைப்பற்ற வந்த பொழுது அந்த இப்னு அப்துர் ரஹீம் அவருடைய ஞாபகம் வருகிறது. அவர் இருந்தார, எப்படி உயிரோடு இருக்காரா, அந்த பெண்ணோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரா, பெரிய ஹாஃபீஸ், அவர் பெரிய யானியை, பெரிய அமல் செய்யக்கூடியவரை, என்ன நிலைமையில் அவர் இருக்காரு என்பதை பார்த்து வருவதற்காக அந்த முஸ்லீம்கள் இப்னு அப்துர் ரஹீம் என்பதாக குரல் கொடுக்கின்றார்கள். அவர்கள் வேகமாக வருகின்றார்கள். நீங்கள் நிறைய வாழ்க்கையில் அமல் செஞ்சீங்களே, உங்களுடைய அமல்லாம் என்ன ஆச்சு? தீனுக்காக, இந்த மார்க்கத்திற்காக எவ்வளவு தியாகங்கள் செஞ்சீங்களே, ஒரு பெண்ணை பார்த்ததுனால எல்லாம் பாலா போச்சே, இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க, எந்த நிலைமையில் இருக்கீங்க? குரானை மனப்பாடம் செஞ்சீங்களே, ஹாஃபீஸாக இருந்தீங்களே, உங்கள்கிட்ட ஏதாவது ஆயத்து ஞாபகம் இருக்கா, இல்லை எல்லாம் மறந்துருச்சான்னு கேட்குறாங்க. அந்த சகாபிகிட்ட கேட்குறாங்க. அந்த சகாபி சொல்கிறாரு, ஒரே ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. என்ன வசனம் தான்? ரூபமா யுவத்துல்லதீன கஃபரு லவ் கானு முஸ்லிமீன், 14வது ஜுஸ். நிராகரிப்பவர்கள் ஒரு கட்டத்திலே எண்ணுவார்களாம், நாங்களும் முஸ்லீம்களாக இருந்தால் நன்றாக இருந்திருக்குமே. ஒரு பெண்ணை பார்த்ததால் ஏற்பட்ட விளைவு, நோன்பு பாலா போச்சு, குர்ஆன் பாலா போச்சு, செய்த அமல்கள் எல்லாம் பாலா போச்சு. பெருமக்களை, நோன்பு நோற்பது பெரிய காரியம் அல்ல, குர்ஆன் கேட்பது பெரிய காரியம் அல்ல. அந்த நோன்பும் அந்த குர்ஆனும் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த மாற்றத்தை உண்டு பண்ணியது, எந்த தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதுதான் இங்கே நாம் கவனிக்க வேண்டும். பெருமக்களே, குறித்த நேரத்திலே சரியாக 8 மணி அளவில் ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாள் தொழுகை நடைபெறும். அதற்கு முன்பதாக ஒரு 5 நிமிடம் தக்பீர் சொல்லப்படும். இந்த 5 நிமிடத்திற்குள் தக்பீரோடு உங்களுடைய சஃபுகளையும் நேராகவும் நெருக்கமாகவும் இடைவெளி இல்லாமல் ஆக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா ரஹ்மத் செய்வான். நாம் செய்த அமல்களால் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவானாக. வாஹி தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.